Hi viewers, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கொத்தமல்லி சிக்கன். இது எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். கொத்தமல்லி சிக்கன் செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். 1 கப் தயிர் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்டார் சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அப்போ தான் இந்த கொத்தமல்லி சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் வதங்கணுன்னா நம்ம சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மையாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா கூட 1 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம சிக்கன் எடுக்கும்போது அதை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, தயிர் போட்டு ஒரு அரை மணி நேரமோ இல்லை 3/4 மணி நேரமோ நம்ம மேரினேட் பண்ணி செஞ்சோம்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இப்போது ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா அந்த வெங்காயம் அந்த மிளகாய் தூள்லே கொஞ்சம் நேரம் அந்த சிக்கன் வதங்குற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போது இந்த சிக்கனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. இதுக்கு வந்து நம்ம இன்னுமே தண்ணி எதுவுமே சேர்க்கலை. சிக்கனில் இருக்க தண்ணியிலே தான் இப்போ அந்த சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா பரட்டி விட்டாச்சு. பாருங்கள் இப்போ சிக்கன்லேருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ இதை ட்ரையாக தான் செய்ய போகிறோம். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காம தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனுடைய தண்ணியிலே அது நல்லா ஃபுல்லாக வெந்துடும். நம்ம மூடி வச்சு இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சு கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணியே ஊற்றலை, ஆனால் தண்ணி எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். நம்ம மூடி வச்சு வேக வைக்கிறதுனால தண்ணி வந்து அதுலேருந்து ரிலீஸ் ஆகி வருது. இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அந்த சிக்கனை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வந்து ட்ரையாக இருக்கிற ரெசிபி தான். இது வந்து நம்ம பிரியாணிக்கு, பிரிஞ்சிக்கெலாம் நம்ம வந்து ரொம்ப சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, பாருங்கள் நல்லா ட்ரையாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நம்மளுடைய கொத்தமல்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்ன வியூவர்ஸ், பிடிச்சிருந்ததா? நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸை போடுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.